ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பரங்கிக்காய் பொரியல் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பரங்கிக்காவை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, கருவேப்பிலை கொஞ்சம், மஞ்சள்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணால் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். கடுகு 1 ஸ்பூனு. நம்ம இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். சட்டி சூடாகிடுச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சு அடுத்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பரங்கிக்காயை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. அடுத்து இப்போ நம்ம எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு அடுத்து நம்ம தண்ணி எதுவும் ஊற்றாமல் அடுப்பு சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சிடலாம். பரங்கிக்காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூடலாம் பரங்கிக்காய் பொரியல், சாம்பார் சாதம், ரசம் சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், இது கூடலாம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.